ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜெயராம், ஊர்வசி மற்றும் யோகி பாபு அவர்களோட அதிரடியான நடிப்பில் வெளியான பரிமளம் அண்ட் கோ அப்படிங்கிற படத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தை யார் தயாரிச்சிருக்காங்க அப்படின்னா, இயக்குனர் பாண்டியராஜன் அவர்கள் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஜெயராம், ஊர்வசி அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்காங்க. அவங்களுக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க. அதில் 2வது பொம்பளை பிள்ளைய அந்த லோக்கலில் இருக்கக்கூடிய ரவுடி ரொம்ப அடாவடித்தனம் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணுறான். அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான். ஆனால் அந்த பிள்ளைக்கு அது பிடிக்கல. அப்போ ஒரு கட்டத்தில் இது ஒரு பெரிய ஒரு கலாட்டாவாக மாறுது. அந்த பொண்ணோட அக்கா அந்த ரவுடியை தட்டி கேட்குறாங்க. அப்போ அந்த ரவுடி சொல்கிறான், நீ என் காதலுக்கு குறுக்க வந்த அப்படின்னா உன்னையவே நான் போட்டு தள்ளுறதுக்கு தயங்க மாட்டேன். அப்போ இந்த பிரச்சனை ஜெயராமுக்கும் ஊர்வசி அவளுக்கும் தெரிய வர ரொம்ப அந்த குடும்பமே ரொம்ப பயத்தில் இருக்காங்க. இந்த பிரச்சனையை நம்ம எப்படி சமாளிக்கிறது, இந்த ரவுடிகிட்டேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படி சொல்லி இந்த 4 பேரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. நம்மக்கிட்ட பணபலமும் கிடையாது, ஆள் பலமும் கிடையாது, நம்மளே ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. இவங்ககிட்ட போய் நம்ம தகராறு பண்ணோம் அப்படின்னா நம்மளே உண்டுலன்னு பண்ணிடுவானே. அப்போ இவனை என்ன பண்ணலாம் அப்படின்னு இந்த 4 பேரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்போ இந்த டிஸ்கஷன் முடிவில் அந்த ரவுடியை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த 4 பேரும் முடிவு பண்ணுறாங்க. அப்படி முடிவு பண்ண மறுநாளே அந்த ரவுடி கொலை செஞ்சு இறக்கப்படுறான். நேற்று தான் நம்ம 4 பேர் டிஸ்கஸ் பண்ணோம், ஆனால் இன்னைக்கு காலையில் அந்த ரவுடி இறந்துட்டான் அப்படின்னு இந்த 4 பேர்த்துக்கும் ரொம்ப ஷாக்காக இருக்குது. அப்போ யார் இந்த கொலையை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு இந்த 4 பேர்த்துக்குள்ளேயே ஒரு கருத்து வேறுபாடு வருது. 4 பேர்த்துக்குள்ளேயே ஒரு சந்தேகம் வருது. இந்த கொலையை பற்றி போலீஸ்காரங்க விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த கொலையை யார் பண்ணாங்க, எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தை இயக்குனர் பாண்டியராஜன் அவர்கள் ரொம்ப மொக்கையாக எடுத்து வச்சுருக்காங்கங்க. இந்த படத்தில் காமெடிங்கிற பேரில் யோகி பாபு வாராரு. ரொம்ப காமெடிங்கிற பேரில் ரொம்ப மொக்கையை போட்டு படத்தையே பார்க்க முடியாத அளவுக்கு பண்ணிடுறாப்புல. அதுக்கப்புறம் என்ன கான்செப்ட் அப்படின்னா, பரிமளம் அண்ட் கோ அப்படின்னு படத்தில் பேரை வச்சுட்டு யாரா அந்த பரிமளம் அப்படின்னு கேட்டால் ஜெயராம் தாங்க இந்த படத்தில் பரிமளம் அப்படிங்கிறாங்க. என்னங்க ஒரு ஆம்பளை போய் பரிமளம் அப்படின்னு ஒரு பெண் பேரை வச்சு சொல்கிறீங்களே, இந்த படத்துக்கும் இந்த கதைக்கு சம்மந்தமே இல்லையே அப்படின்னு நான் சொன்னால் பரவாயில்ல, படம் பார்த்துட்டு வெளியே வர்றவங்க ஃபுல்லாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த படம் ரொம்ப மொக்கையாக இருக்குது, டைட்டிலுக்கு இந்த படத்துக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா, தலையும் புரியாமல் வாழும் புரியாமல் காமெடின்ற பேரில் ரொம்ப மொக்கையை பண்ணிக்கிட்டு படத்தை ரொம்ப அட்டப்ளாப்பாக எடுத்து வச்சுருக்காங்க. இந்த படத்தை நீங்கள் தியேட்டரில் போய் பார்க்க விருப்பப்பட்டு 120 ரூபாயோ 150 ரூபாயோ 200 ரூபாயோ கொடுத்து பார்க்கணுன்னு நினச்சி விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் போய் பார்க்கலாம். அதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.